நாய் கடிச்ச அப்புறமா மக்கள் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் பற்றி தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. வணக்கம், நான் டாக்டர் சம்பத்குமார், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். இந்த வீடியோவில் நாய் கடிச்சா என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், வேக்சின் ஷெட்யூல், அப்புறம் இம்யூனோகுளோபின் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மஞ்சளை தடவுறது, டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது, காஃபி பவுடர் போடுறது, இன்னும் ஏன் மண்ணை அள்ளி பூசிக்கிட்டு வேலையை பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க, டைட்டாக துணியை கட்டிக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே இருக்க வைரஸ் உள்ளேயே ட்ராப் ஆகி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். கரெக்டான ஃபஸ்ட் எய்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஓடுற தண்ணியில் சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இதனால் மேக்ஸிமம் வைரஸோட லோடு கம்மியாகிடும். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஆன்டிசெப்டிக் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஊண்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஒரு லூஸான கிளாத் வச்சு கவர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரேபிஸ் வேக்சினேஷன் இமீடியட்டாக எடுத்துக்கோங்க. ஈவன் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான், நான் வளர்த்த நாய் தான் எனக்கு கடிச்சதுக்கப்புறம் ரத்தமே வரலை, அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ரேபிஸ் வேக்சினேஷன் உடனே எடுத்துக்காங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஆனால் ரேபிஸில் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் க்யூர் கிடையாது, 100% டெத்து தான். இன்னும் சிவியர் பைட்ஸில், ஐரிஸ் ஏரியாவில் இருக்க பைட்ஸில் ரேபிஸ் இம்யூனோகுளோபின், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் போட்டு விடுவாங்க. டிடியை மறக்காதீங்க. இன்றைக்கி வேலை இருக்குது, நாளைக்கு போகலாம், பொறுமையாக போகலாம் அப்படின்னு டிலே பண்ணாதீங்க. நாய் கடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் அந்த புண்ணு கிடையாது, நீங்கள் பண்ணுற டிலே தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எந்த கடிகளுக்கெல்லாம் நம்ம ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாக்டர் சாம்படியாவை ஃபாலோ பண்ணுங்கள்.